நீ ஒரு டாக்டர் தானே? எஸ். என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைய. என்ன முருகேஷா? அதாவது டயப்பர் யூஸ் பண்ணலாமா கூடாதா? பிறந்த குழந்தைன்னு எடுத்துட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு ஒருக்க டயப்பர் சேஞ்ச் பண்ணிருக்கணும். இதுவே 5 மாசத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு 2 to 3 மணி நேரத்துக்கு ஒருக்கையாவது நம்ம டயப்பர் சேஞ்ச் பண்ணிருக்கணும். அவங்களோட வயசை பொறுத்து டயப்பர் ஃபில் ஆகிறத பொறுத்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ற மெத்தடும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. குழந்தைங்க யூரின் போயிட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அலர்ஜிக் ரேஷஸ், இச்சிங் சம்திங் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். இதுவே வந்து மோஷன் போயிட்டு இமீடியட்டா நம்ம சேஞ்ச் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அங்க புண் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து டயப்பர் டெர்மடைட்டிஸ், சோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் வர ஆரம்பிச்சிடும். டயப்பர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 to 10 டயப்பராவது சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டயப்பர் ஒரு 50 to 100 அந்த மாதிரி வருது அப்படின்னா காஸ்ட் வைஸ் எங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு காட்டன் கிளாத்ஸ் தான் ரொம்ப பெஸ்டான ஒண்ணுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து இப்ப யூரின் மோஷன் போயிட்டாங்கன்னா இமீடியட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அதை துவைச்சு வெயில நல்லா காய போட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். சோ எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ அதனால வந்து காட்டன் கிளாத்ஸ் ரொம்ப பெஸ்டான ஒண்ணு. இதுவே நீங்க டயப்பர் யூஸ் பண்ணாலும் சரி, காட்டன் கிளாத் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த டியூரேஷனுக்குள்ள நம்ம கரெக்டா சேஞ்ச் பண்ணணும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கு. குழந்தைய வளர்க்குறவங்க அப்பப்ப யூரின் மோஷன்லாம் போயிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் குழந்தைக்கு டயப்பரை மாட்டிட்டு தெரிவாங்களா, மறக்காம அவங்களுக்கு டேக் பண்ணி விட்டுருங்க.